ஒர்க்கு ஸ்பீடாக பார்க்கலாங்க, அதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக பார்க்கக்கூடாதுங்க. இந்த போர்க்கில் நியூ ஐசியில் உள்ள வச்சுட்டு மேலே ஓல்டை வச்சு தட்டுறாருங்களா, அந்த இரும்பை இப்படி ரிவர்ஸில் இழுக்கும்போது பின்னாடி போய் அந்த இதை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. அதே ஃபோர்ஸில் மேலேருந்து கீழே வரும்போது டம்முன்னு இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, பிடிச்சிருக்காரு பாருங்க, அந்த கையிலேயே வந்து அப்படியே குத்திக்கிட்டாருங்க. பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன், பிளட்டு அப்படி வெளியே வந்து நிற்கிது. அதை கூட கேர் பண்ணிக்காம ஆயில் லெவல் பண்ணி ஊற்றிட்டு இருக்காரு பாருங்களேன். அங்கருங்க எவ்வளோ அப்படி வெளியே வந்து வீங்கின மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம கூப்பிட்டு அந்த பிளட்டை தொடன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அதை தொடக்கிறாப்புல. அது வரைக்கும் அதை கேர் பண்ணிக்கவே இல்லைங்க. வேற லெவல் மெக்கானிக்குங்க. அப்புறம் நமக்கும் மனசு கேட்கலங்க, நேராக போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டு வந்துட்டு அவர் கையில் ஒட்டி விட்டதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சுங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஒரு ஒர்க்கை முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அது மாதிரி தாங்க பண்ணாங்க. அந்த அவர் பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு தட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நம்மளால கூட ஒருவேளை கஸ்டமர் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும், அதுக்காக கூட அப்படி அந்த ஸ்பீடாக வேலை பார்த்ததுனால கூட ஒரு சின்ன மிஸ்டேக்காக வாய்ப்பு இருந்திருக்கும்லங்க. ஸோ அதனால இதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருந்திருப்போமோன்னு தோணுச்சு. சரி அப்படியே போய் பார்த்துட்டு சரி ஓகே நம்மளால முடிஞ்ச ஒரு பேண்டேஜ் வாங்கி கூட ஒட்டி விட்டுலாமேன்னு சொல்லிட்டு ஒட்டி விட்டோங்க. ஆனால் அதை கேர் பண்ணாமல் இப்போ பாருங்களேன், அங்கே பாருங்க ஒரு திரும்பி சிரிக்கிறாரா. ஸோ வேற லெவல் மெக்கானிக் இல்லைங்க, நல்ல மெக்கானிக்ங்க. சரி ஓகேங்க, லவ் யூ டு ஆல். எல்லாரும் சேஃபாக ஒர்க் பண்ணணும். ஓகேவா, பை டாடா.